குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் ரொம்ப பேர் என்கிட்ட சொல்கிறது, சார் ட்ரேடிங்கை என்னால் விடவே முடியல, இந்த ட்ரேடிங்கில் நான் ட்ராப் ஆகிட்டேன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி என்கிட்ட நேற்று நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு 4-5 பேர் இதே தான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் காலும் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்னெல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா, அது சொன்னாவே நமக்கே அவங்களுக்கு எல்லாமே தெரியுதுங்க. அதாவது ஒருத்தர் சொன்னார், சார் நான் லாஸ் பண்ணுறேன்னு எனக்கு நல்லா தெரியுது, நான் ஓவர் ட்ரேடிங் பண்ணுறேன்னு எனக்கு நல்லா தெரியுது, எமோஷனை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அதை மீறி ட்ரேட் பண்ணுறேன்னு தெரியுது, ஆனால் இது எல்லாம் தெரிஞ்சாலும் என்னால் ட்ரேடிங்கையும் விட முடியல அப்படின்றது தான் எனக்கு தெரியுது. இப்போ நான் என்னத்தை தான் சார் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி கேள்வி உங்களுக்குள்ளேயும் இருக்கா? நீங்களும் இதே மாதிரி தான் திங்க் பண்ணுறீங்களா? இந்த ட்ரேடிங் பிரச்சனை மாதிரியே இல்லை, அதாவது உங்களோட மனக்கட்டுப்பாட்டிலே இல்லைன்னா அப்போ அதுக்கு பேர் அடிக்ஷன். டோட்டலாகவே நீங்கள் அடிக்ஷன் ஆகிட்டீங்க. நீங்கள் ட்ரேட் பண்ணுறத லாபத்துக்காக பண்ணுறீங்களா இல்லை எதுக்காக பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வருது. உண்மையை சொன்னால் அந்த மாதிரி தான் கேட்குது. இப்போது நமக்கு ஒரு பிஸ்னஸ் செட் ஆகலைன்னா என்ன பண்ணுவோம்? ஒதுங்கி போயிடுறது தானே பெஸ்ட்டு. ஆனால் கேட்ட 3 பேருமே ஒருத்தர் 5 லட்ச ரூபா லாஸ் பண்ணியிருக்காரு, ஒருத்தர் 9 லட்ச ரூபா லாஸ் பண்ணியிருக்காரு, ஒருத்தர் 7 6 அந்த லெவலில் லாஸ் பண்ணியிருக்காரு. இவ்வளோ லாஸ் பண்ணியும் என்னால் இன்னும் ட்ரேடிங் விட முடியல அப்படின்னு அவர் இப்போ நான் கேட்ட கேள்வியெல்லாம் அவரே என்கிட்ட சொல்கிறாரு. இதெல்லாம் எனக்கு தெரியுது, விட முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ட்ரேடிங்கை விட முடியலன்னா நீங்கள் ஆல்ரெடி அதில் ட்ராப் ஆகிட்டீங்க அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். நீங்கள் லாஸ் பண்ணுறேன்னு தெரிஞ்சும் இன்னமும் ட்ரேட் பண்ணுறீங்களா அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிற இந்த வீடியோ டோட்டலாக உங்களை பற்றியே தான், உங்களை சார்ந்ததே தான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நான் இந்த ஆடியோவை பதிவு பண்ணுறேன். அதாவது ஒரு நிமிஷம் உண்மையான ஆன்சர் நீங்கள் தான் சொல்லணும். லாஸ்ட் 1 இயராக நீங்கள் எவ்வளவு லாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அந்த லாஸ் ரெக்கவரி பண்ணிட்டீங்களா இல்லை பாதியாவது பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள். இல்லை இது எதுவுமே நடக்கலைங்க, லாஸு 1 இயராக லாஸ் ஆகிட்டு தான் இருக்குது, அதை நான் எதையும் ரெக்கவரியும் பண்ணலை, ஆனால் இன்னும் எனக்கு அதிகப்படியான லாஸ் தான் ஆகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுதா? அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் மட்டும் இல்லை, 90% ட்ரேடர்ஸ் இதே மாதிரி ட்ராப்பில் தான், இதே மாதிரி மனநிலைமையில் தான், இதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மார்க்கெட் இந்த இடத்துல உங்களை ஏமாற்றுது அப்படின்னு நீங்கள் ஏதாவது நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஏதாவது தோணுதா? அந்த மாதிரி இருந்தால் அது மார்க்கெட்டு மேலே தப்பு கிடையாது. நீங்கள் தான் உங்கள் மைண்ட் செட்டை மாற்றணும். அதாவது நீங்களே உங்களை ஏமாற்றிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இதுக்கு அர்த்தம். இந்த ஒரு ட்ரேடு எடுத்தால் அது கரெக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். அந்த ட்ரேடு லாஸ் ஆகிடுது. நமக்கு அதுக்கப்புறம் என்ன தோணும்? இன்னும் ஒரு ட்ரேடு எடுக்கலாம், இழந்த அந்த லாஸஸை ரெக்கவரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணும். அப்போ அங்கே போய் எடுப்போம். ஓகேங்களா? அந்த ட்ரேடும் லாஸ் ஆயிடுச்சுன்னா அது ஓவர் ட்ரேடிங்காக மாறும். அப்போ இப்படியே நீங்களே தான் அதை மாறி 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 பண்ணி அந்த ட்ரேடோட லாஸஸை பெருசாக கொண்டு போகிறீங்க. அப்போ இந்த இடத்துல உங்கள் மனசுக்கு நல்லா தெரியுது, உங்கள் மைண்டுக்கும் நல்லா தெரியுது, ஆனால் அதை உங்களால் நிறுத்த முடியல. அப்போ அது நீங்கள் ட்ரேடிங் பிஸ்னஸ் மாதிரியே பண்ணலை அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். கேம்பிளிங் மாதிரி தான் போயிடுச்சு உங்ககிட்ட. அதாவது என்னுடைய சைக்காலஜியை மீறி, என்னுடைய கண்ட்ரோல் மீறி ஒரு விஷயம் போச்சுன்னா அப்போ அதுக்கு பேர் அடிக்ஷன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் அப்போ அடிக்ஷன் ஆகிட்டீங்க, உங்களோட கட்டுப்பாட்டில் நீங்கள் இல்லை. கண்டினியூஸாக ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நான் விடணும்னு நினச்சாலும் விட முடியல அப்படின்னா அது அடிக்ஷன். ட்ரேடிங் ஒரு கேம் மாதிரியெல்லாம் நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்க. ட்ரேடிங்லாம் ஒரு கேம் மாதிரிலாம் கிடையாது. அது ரொம்ப ஸ்கில்லான ஒரு இடம். அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணால் ப்ராஃபிட் பண்ணலாம். ஆனால் கண்டினியூஸாக ப்ராஃபிட் பண்ண முடியுமானா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் பண்ண முடியுமான்னு கேட்டால் அதில் ரிஸ்க்கும் இருக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த மாதிரி நம்ம அடிக்ஷன் ஆனதுக்கப்புறம் இது ஒரு மாதிரி டெஃபமைன் அடிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க மெடிக்கல் டேர்ம்ஸில். அதாவது ஒரே ஒரு வின் வருது உங்கள் லைஃப்பில், அந்த ஒரு ப்ராஃபிட் ஜெயிச்சது உங்கள் மைண்டுக்கு பூஸ்ட் ஆகிடுது.
பூஸ்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்த லாஸஸ் வந்துச்சுன்னா அந்த மைண்டு வந்து என்ன பண்ணுதுன்னா, அதை ரெக்கவரி பண்ணிடுவே, நீ ஏற்கனவே ப்ராஃபிட் பண்ண வந்தான், அதை உன்னால் ரெக்கவரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி மைண்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிது. இதுதான் உங்களை மீண்டும் மீண்டும் மார்க்கெட்டுக்கு இழுத்துக்கிட்டு வருது. இந்த மாதிரி இழுத்துக்கிட்டு வர்றதுனால தான் உங்களுக்கான லாஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போது நீங்கள் இப்போவே இதை நான் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? முதல்ல இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் சேவிங் இதுக்கு மேலேயும் நான் லாஸ் பண்ணக்கூடாது, என்னுடைய கான்ஃபிடென்ஸ் இதுக்கு மேலேயும் போகக்கூடாது, என்னுடைய மன அமைதியும் இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னா, ட்ரேடிங்கில் போயிடுச்சு, உங்களது ஆல்ரெடி ட்ரேடிங்கில் போயிடுச்சு, லைஃப்லேயும் போகக்கூடாது அப்படின்னா உடனே ஸ்டாப் பண்ணணும். இந்த ஒஸ்ட் கேஸ்லேருந்து வெளியே வரணும். ஆல்ரெடி நீங்கள் இது சம்மந்தமாக கடன்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடத்துலேருந்து மீண்டு வரணுன்னா இதை கண்டிப்பாக நீங்கள் விட்டு தான் ஆகணும். ஒரு கேள்வி மட்டும் உங்களையே நீங்கள் கேட்டுங்க, நான் மணி சம்பாதிக்க தான் வந்திருக்கேனா, இல்லை மணியை மார்க்கெட்டுக்கு டொனேஷன் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேனா அப்படின்ற மாதிரி உங்களை இந்த கேள்வியை நீங்களே கேட்டுங்க. இந்த மாதிரி உங்களை நீங்களே கேள்வி கேட்டதுக்கப்புறம் நீங்கள் ஓவர் ட்ரேடிங் பண்ணுவீங்களா, இல்லை எமோஷன் ட்ரேட் பண்ணுவீங்களா, இல்லை எனக்கு ட்ரேடே வேணாம் நான் விட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி தோணுமா? இதை நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு யூடியூப் கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? அந்த கேள்வியை நீங்கள் தான் கேட்கணும். ஏன்னா இப்போ இவங்க 3 பேர் என்கிட்ட கேட்டாங்க, 3 பேரும் இதே கேள்வியை தான் கேட்டாங்க. அப்போ அந்த 3 பேரும் இதுக்கு பதில் நீங்கள் தான் சொல்லணும். நான் வந்து மார்க்கெட்டில் மணி சம்பாதிக்க வரல, மார்க்கெட்டுக்கு டொனேஷன் பண்ணிட்டு போகிறேன் டெய்லியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அதுக்கு ஆன்சர் சொன்னீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக முதல்ல மார்க்கெட் விட்டு வெளியே போயிடணும். இந்த 3 விஷயத்தை மட்டும் நம்ம தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணணும். நான் விட முடியல அப்படின்னா, சரி உங்களால் விட முடியல, ஒரு 15 நாள் ட்ரேடிங் பண்ணாமல் இருங்க, ஸ்டாப் பண்ணுங்கள். உங்களால் அந்த 15 நாள் உங்களால் ஸ்டாப் பண்ண முடியுதான்னு முதல்ல பாருங்கள். உங்கள் லாஸ் என்னவோ அதை எழுதி வைங்க. எக்ஸாக்ட் அமௌண்ட்டு இவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி எழுதி வைங்க, ஓகேங்களா? இன்றைக்கி ஒரு ட்ரேட் எடுக்க போகிறேன், இதெல்லாம் இன்றைக்கி ஒரு ட்ரேட் எடுக்க போகிறேன், இந்த ட்ரேடில் வந்து டிசிப்ளின் இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி நினச்சி வாங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த 15 நாள் ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணுங்கள். அந்த 15 நாள் உங்களால் ட்ரேடிங் பண்ண முடியாமல் இருந்தால் நீங்கள் மனக்கட்டுப்பாடு தான் இருக்கிறீங்கன்ற மாதிரி தான் ஒரு ஆத்தர் சொல்கிறாரு. இல்லை அந்த 15 நாளும் என்னால் ட்ரேடிங் பண்ண முடியும், கண்டிப்பாக பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் நாட் ஃபிட் ஃபார் த ட்ரேடிங். அப்போது அவர் சொல்கிற மாதிரி நம்ம அடிக்ஷன் மைண்டில் டொபமைன் அடிக்ஷன் அப்படின்ற அந்த உள்ளே போயிட்டோம். நம்மளை இனி மீட்கிறது ரொம்ப கஷ்டம், ஓகேங்க? நீங்கள் ஒரு மார்க்கெட்டை வந்து எப்போவுமே ஒரு ட்ரேடர்ஸ் வந்து மார்க்கெட்டை பீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணவே கூடாது. மார்க்கெட்டெல்லாம் யாராலையுமே பீட் பண்ண முடியாது. நம்ம பீட் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்மளோட மைண்ட் செட்டு, நம்ம எமோஷன், நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இதை தான் நம்ம ஒரு லெவல் கொண்டு வந்து அதை பீட் பண்ணுற மாதிரி நம்ம டெவலப் பண்ணிக்கணும். உங்கள் மைண்ட் செட்டை நீங்கள் பீட் பண்ணுற மாதிரி பண்ணி ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ட்ரேடிங் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி ரிஸ்க்காகவே இருக்காது, ஓகேங்களா? நீங்கள் அப்படி ஏங்க திங்க் பண்ணுறீங்க? இப்படி திங்க் பண்ணுங்கள். எவ்வளோ ட்ரேடர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே இதே மாதிரியா இருக்காங்க? எல்லாம் லாஸ் பண்ண ட்ரேடர்ஸ் தான் இருப்பாங்க. இப்போ அவங்க எல்லாம் ப்ராஃபிட்டில் வந்துடுறாங்கல்ல. அப்போ அவங்க என்ன மாதிரி சைக்காலஜி டெவலப் பண்ணியிருப்பாங்க, என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணியிருப்பாங்க, அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எந்த மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க? இது ஏன் உங்களுக்கு தோணவே மாட்டுது? நான் மார்க்கெட்டில் தோற்றுக்கிட்டே இருக்கேன், என்னால் ட்ரேடிங் பண்ணாமையும் இருக்க முடியல, நான் பண்ணாலும் தோற்று தான் போகிறேன், எனக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் தெரியல, எல்லாமே சொல்கிறீங்க. அப்போ இதெல்லாம் தெரியலன்னு சொல்கிறத விட தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள். இல்லை இது வேணான்னா தலை முழுகிட்டு போங்க, இதுதான் பெஸ்ட் ஐடியாவாக இருக்கும். வேணாம் என்னால் முடியல, எல்லாம் தெரிஞ்சு நான் இவ்வளோ லாஸ் பண்ணிட்டேன். ஒருத்தர் ரொம்ப எமோஷனாக பேசிட்டார், 7 லட்ச ரூபா லாஸாம் 2 வருஷத்தில். என்கிட்ட இருந்த எல்லா சேவிங்கும் போயிடுச்சுங்க, நான் இப்போ கடன் தாங்க வாங்கிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசினார். அப்போ பார்த்துங்க, ஒரு ட்ரேடிங்கு ஒரு மனுஷனை எந்த லெவலுக்கு கீழே கொண்டு போயிடுச்சு. அவர்கிட்ட எதுவுமே இல்லைன்னா அப்புறம் என்ன தான் பண்ணுவார்? நல்ல வேலை அவர் கையில் இன்னமும் அந்த வேலை ஒன்று இருக்குதான், அந்த வேலையை வச்சு தான் ஓடிட்டுருக்கு அப்படின்றாரு. அப்போது இப்போ நான் இந்த எல்லா டாப்பிக்கும் உங்களுக்கும் அதே மாதிரி ரிலேட்டடாக ஆகியிருந்தால் தயவு செஞ்சு இந்த ட்ராப்பில் இருந்து வெளியே வந்துடுங்க, ஓகேங்களா?
எனக்கு எல்லாம் தெரியுது, எல்லாம் புரியுது, ஆனால் என்னால் ட்ரேடிங் பண்ணாமல் இருக்க முடியலன்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு 15 நாள் கண்ட்ரோல் உங்களால் பண்ண முடியுதான்னு பாருங்கள். 15 நாள் உலகமே ரெண்டாக போனாலும் நான் ட்ரேடிங் பண்ண போகிறதில்ல. அது உங்களால் அந்த அதை பீட் பண்ண முடியுதான்னு முதல்ல செக் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் லீவு 3 நாள் வந்தாவே ஒவ்வொருத்தரும் வெறுத்து போயிடுவாங்க. ஓகேங்களா? நார்மல் லீவ் வந்தாவே நீங்களாக 15 நாள் லீவ் விடுங்க. உங்களால் சமாளிக்க முடியுதான்னு பாருங்கள். அதை சமாளிச்சுட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா, நீங்கள் சைக்காலஜி பிரகாரம் உங்கள் மனக்கட்டுப்பாட்டில் தான் இருக்கீங்க அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். இல்லை மீறிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரேடிங் செட்டே ஆகாது. அவர் சொன்ன மாதிரி தான், நான் தலை முழுகிடணும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னாருல, அப்போது நம்ம அதை தான் பண்ணணும், வேறு வழி இல்லை. எந்த ஒரு விஷயத்துலையுமே ரொம்ப டீப்பாக உள்ளே இறங்கிட்டோம்னா அது அடிக்ஷனாக தான் மாறிடும். அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். அவங்க 3 பேருமே என்கிட்ட பேசினவங்க ஃபுல்லாக அடிக்டடாக ஆகிட்டாங்க. அதனால தான் அவங்களால லாஸ் பண்ணுறேன்னு தெரிஞ்சாலும் என்னால் மார்க்கெட்லேருந்து ட்ரேடிங் பண்ணாமல் இருக்க முடியல அப்படின்ற அளவுக்கு பேசுனாங்க. அந்த மாதிரி மனநிலைமைக்கு போயிட்டிங்கன்னா அந்த ட்ராப்லேருந்து வெளியே வர்றது முடியவே முடியாது. உங்கள் கிட்டேருந்து டோட்டலாக 0 ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு வெறுமை நீங்களே ஒதுங்கி போயிடுவீங்க. ஒன்று உங்கள் டிமேட்டில் ஃபண்டே இருக்காது, இல்லைன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆளே இல்லாமல் போயிடணும், இல்லைன்னா சப்போர்ட் எதுவுமே கிடைக்காம போயிடணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களை விட்டு அந்த ட்ரேடிங் அப்படின்ற அந்த அடிக்ஷன் ஹேபிட் வெளியே போகும். இந்த மீன் டைம் உங்கள்கிட்ட போக்குவரத்து, வரவு செலவு, ஃபினான்ஸ் சம்மந்தமான ஏதாவது ஆக்டிவிட்டி இருந்தால் அது மறுபடியும் உள்ளே தான் வரும். இந்த ஆடியோவில் நான் சொன்ன மாதிரி ஒரு 15 டேஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னால் இப்போ நான் சொன்ன இந்த க்ரிட்டீரியா சம்மந்தமாக நீங்களும் இருந்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அந்த மாதிரி அடிக்ஷன் லிஸ்ட்டில் தான் நீங்கள் வரீங்கன்னா உங்களோட கருத்தை யூடியூப்பில் சொல்லுங்கள். ஏன்னா எல்லாருமே ட்ரேடிங் பண்ணுறோம், ஆனால் எல்லாருமே அந்தளவுக்கு அடிக்ஷனாக இருக்கிறோம். அது ஒரு ஸ்கில்லாகவோ ஒரு பிஸ்னஸாகவோ தான் பார்க்கணுன்னு நான் ஒவ்வொரு ஆடியோலையும் சொல்கிறேன். ஏன் அதை அடிக்டாக பார்க்குறீங்க? அப்போது அடிக்ஷனில் இதுவும் வந்துருமா என்ன? காலங்காலமாக இருக்கக்கூடிய அந்த 3 மண், பொண்ணு, பெண்ணு, அப்போ மார்க்கெட்டும் அதில் சேர்ந்துருமா என்ன? அப்போ அந்த மாதிரி மார்க்கெட்டும் ஒரு அடிக்ஷன் லெவலில் போயிடுச்சுன்னா கவர்மெண்ட் இதை ஏன் அப்போது பேன் பண்ணாமல் இருக்கும்? அந்த மாதிரி நிலைமைக்கு நீங்கள் போயிடாதீங்க. உங்கள் சைக்காலஜியை, உங்கள் மைண்ட் செட்டை உங்கள் கண்ட்ரோல்லையே வச்சுங்க. அப்படி போக முடிஞ்சிச்சு, அப்படி உங்களால் மீற முடியலனா அந்த 15 நாள் டெஸ்ட்டை எடுத்து பாருங்கள். உங்களை நீங்களே பரிசோதனை பண்ணி பாருங்கள். அதில் ரிசல்ட்டு பாசிட்டிவாக வருதா நெகட்டிவாக வருதான்னு பாருங்கள். உங்களுக்கு பாசிட்டிவாக வந்தால் யூ ஆர் கேப்பபிள், நெகட்டிவ் வந்தால் நீங்கள் நாட் ஃபிட் ஃபார் த ட்ரேடிங். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சது, அவங்க கேட்டது. அவங்க கேட்ட மாதிரியே அந்த 3 பேர் மாதிரியே இன்னும் எவ்வளோ பேர் இருப்போம். நீங்களும் அதே நிலமையில் இருந்தால் இந்த 15 நாள் டெஸ்ட்டை நீங்களும் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸ் எது இருந்தாலும் யூடியூப்பில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.